அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் எடுத்த வீடியோ தான். நாங்க எல்லாரும் குப்பம்க்கு வந்துட்டோம், ஆந்திரா மாநிலம். எங்க சித்தி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். எங்க சித்தி புது வீடு கட்டியிருக்காங்க. அங்க மேல மொட்டை மாடியில இருந்து வியூஸ் பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. அங்க மதியம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு எங்க அம்மாவுடைய தம்பி எங்க மாமா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்க மாமா வீடு காமசமுத்திரம் கர்நாடகால தான் இருக்கு. அங்கேயும் சென்னை மாதிரி லோக்கல் ட்ரெயினும் இருக்கு. ஆளுக்கு 10 ரூபாய் டிக்கெட் தான். எங்க மாமா வந்து கூட்டிட்டு போனாரு. ட்ரெயின்ல இருந்து வெளியே பார்க்கும்போது ஊட்டி மலை மாதிரி இருந்தது வியூஸ். அங்கேயும் வெயில் இருக்கு, ஆனா அவ்வளவு அனல் தெரியல. ஆனா சென்னையில கதவு திறந்தாலே அனல் இருக்கும். கர்நாடகால எல்லா ஆட்டோவும் கருப்பு கலர்ல தான் இருக்கு. இங்கெல்லாம் எல்லோ கலர்ல தான் இருக்கும் இல்லையா. ஆட்டோல பின் சைட்ல உட்காந்துட்டு எங்க மாமா வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த ஊரும் சின்ன கிராமம் தான். நாங்க ஊருக்கு வந்ததுல இருந்து எங்கேயும் சுத்தி பாக்கலன்னு எங்க மாமா லேக்குக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. அங்க ஆட்டோலயும் பின்பக்கம் 3 பேர் உட்காரலாம். நான் போய் உட்கார்ந்துட்டேன். அவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் ஏரி, பக்கத்துலதான் இருக்கு. அங்க போயிட்டோம். ஏரி ரொம்ப பெருசா இருந்தது. நிறைய பேர் படகுல மீன் பிடிக்க போயிருந்தாங்க. எங்க அம்மா, பெரியம்மா, அவங்க பொண்ணு, பேத்திங்க, என் தங்கச்சி, எங்க மாமா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து போயிருந்தோம். எங்க மாமாக்கு ரொம்ப சின்ன பசங்க இருக்காங்க. என்ன ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னுடைய வீடியோ பார்த்துட்டே இருப்பாங்களான்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியில ஒரு பெரிய மீன் இறந்து இருந்துச்சு. எல்லாரும் கல் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. யாருடைய கல் ரொம்ப தூரம் போகுதுன்னு கல் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க. அங்க ஒரு போட் சும்மா நிக்க வச்சிருந்தாங்க. அந்த போட்ல எல்லாரும் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு போட்டை நானே ஓட்டுற மாதிரி விளையாடிட்டு இருந்தேன். நிறைய பேர் என் கூட படகு பயணம் போனாங்க. இந்த மாதிரி சின்ன கிராமத்துல இயற்கையான காட்சிகள் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஊருக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்கேன். சன்செட் மறையறது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வானமும் அந்த மேகமும் ரொம்ப அழகா இருந்தது. இந்த பழமும் கசகசா இருக்குது இல்லையா, அதோட விதை தான். அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப இனிப்பா இருக்கு. சின்ன வயசுல இந்த பூவை வச்சு உடைச்சு உடைச்சு விளையாடுவோம். இப்ப எல்லாம் இந்த செடி எங்கேயும் இருக்கிறதே இல்ல. நானும் இந்த செடியில இருந்து உடைச்சு உடைச்சு விளையாடிட்டு இருந்தேன். எங்க மாமா பசங்க ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. நாங்க எல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால ரொம்ப குஷியா இருந்தாங்க. இதோட கண்டினியூஷன் vlog நாளைக்கு பார்க்கலாம்.